Hi guys, welcome to N3R Vloggers. So இது என்ன vlog அப்படினா தெப்பம் vlog தான். அடா என்ன vlogன்னு சொல்லியாச்சுல. இன்ட்ரோ போடியா எடிட்டர். ஸோ நம்ம மயிலாப்பூரில் நம்ம கபாலீஸ்வரருக்கு தெப்பம் நடக்குது. 3 நாள் இந்த தெப்பம் நடக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து சந்திரசேகரரும் பார்வதியும் வருவாங்க. ஸோ செகண்ட் டே வந்து சிங்காரவேலர் அண்ட் தேர்ட் டே வந்து சிங்காரவேலர். ஸோ அந்த தெப்பத்துக்கு தான் நாம் போக போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, செம்மையாக இருக்கும். ஸோ நானும் போய் தெப்பம் இழுப்பேன். அங்கே போயிட்டு நாம் சாப்பிட்லாம், ஜாலியாக இருக்கலாம், சாமி பார்க்கலாம், இழுக்கலாம். எல்லாமே இந்த விலாகில் வந்து உங்களுக்கு சூப்பராக நான் வந்து காமிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து செகண்ட் டே. நேற்றுக்கு நான் வந்து போகல. ஸோ வாங்க இங்கேருந்து கிளம்பிடலாம். இங்கேருந்து ஜஸ்ட்டு 1 நிமிஷம் தான். எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம். ஸோ வாங்க கிளம்பிடலாம். ஸோ இது வந்து 2 விஷயமா, அதாவது 2 விலாக எடுக்க போகிறோம். 2 விலாக் மீன்ஸ் நான் ஒரு சைடு விலாக் எடுப்பேன், என் தங்கச்சி ஒரு சைடு விலாக் எடுப்பா. ஏன் அப்படின்னா நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. தெப்பம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். என் தங்கச்சி, அம்மா, அப்பா அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அவள் சாப்பிட்றதோ அதெல்லாம் வந்து ஒரு சைடில் பார்ட்டாக வரும், நான் பண்ணுறதெல்லாம் ஒரு பார்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து தெப்பம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எத்தனாவது ரவுண்டுன்னு தெரில. ஸோ இன்றைக்கி வந்து 7 ரவுண்டு இருக்க போகுது. ஸோ நாமளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களோட. நான் மட்டும் இருக்கிறதுனால நான் இழுக்கிறதெல்லாம் வீடியோ கரெக்டாக எடுக்க முடியுமான்னு தெரில. பட்டு தெப்பத்தோட கிளிப்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட கரெக்டாக காமிச்சிடுறேன். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து கிளம்பிடலாம். அண்ணன் வந்து ஆல்ரெடி இழுக்கிறதுக்காக தெப்பத்துக்கு முன்னாடியே போயிட்டான். நம்மளும் பின்னாடியே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வந்து கிளம்பியாச்சு. இனிமேல் போயிட்டு தெப்பத்தை எல்லாம் சூப்பராக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிடுவோம். பார்க்கவே சூப்பராக இருக்கு. உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே என்னடா ஒரே லைட்டாக இருக்கே, அதான் தெப்பம் வந்துட்டுருக்கு. இதில் ஒரு பெரிய விஷயம், நல்லா பிரைட்டாக இருக்குல்ல. அது என்ன அப்படின்னா அந்த நிலாவை நல்லா பாருங்கள், பிரைட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ கைஸ், ஃபைனலி ரீச்டு ஹவுஸ். ஸோ என் தங்கச்சி எடுத்த விலாக் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. நானும் ஸ்டார்டிங்கில் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ டே 2 ஆஃப் தெப்பம் இப்போது இனிதே சூப்பராக முடிவடைந்து விட்டது. இன்றைக்கி வந்து சிங்காரவேலர் தெப்பத்தில் வந்திருந்தார். இன்றைக்கி வந்து 7 ரவுண்டு இருந்தது. நாளைக்கு 9 ரவுண்டு இருக்குது. ஸோ சிங்காரவேலர் தெப்பம் முடிச்சப்பறம் நேராக அவரை எல்லோரும் தூக்கி போய் கோவிலில் கபாலீஸ்வரரோட சந்நிதியில் உள்ளே வச்சாச்சு சூப்பராக. ஸோ இன்னுமே எல்லா சாமியும் தூங்கணும், எல்லா மக்களும் தூங்கணும். அவ்வளோதான், இத்துடன் இந்த விளாக் முடிவடைகிறது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல, சூப்பரான தரமான விளாக்ல உங்களை வெயிட் பண்றோம். ராம் ராம்.